கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமருத்துவத்தின் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 23 4வது வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய வாழ்விலே எத்தனையோ முறை மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்துச்சு. பல விதங்களிலே அவருக்கு ஆபத்துகள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஒன்றிலும் அவர் மரிக்கவே இல்லை. ஆகவே ஏன் நான் மரிக்கல, ஏன் என்னை யாரும் சாக வைக்க முடியல, மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே நடக்க நேர்ந்தது, ஆனால் எனக்கு அழிவு வரல, மோசமான காரியங்கள் வரல. ஒன்னே ஒன்று சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னோடு கூடவே இருக்கிறீர் என்ற வெளிப்பாடு. அடுத்து ஆண்டவருடைய அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்றதான விசுவாசம். அன்பானவர்களே, வெளிப்பாடும் விசுவாசம் உள்ள மனிதனுக்கு நான் சொல்கிறேன், அழிவு இல்லை தான். சத்துரு போட்ட திட்டங்கள் எதுவும் அவன் வாழ்க்கையில் பழிக்கவே பழிக்காது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பல போராட்டங்களின் நடுவிலே, குழப்பங்களின் நடுவிலே, கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு விசுவாசம் வரட்டும். என்ன, ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று. அவர் கூடவே இருந்தால் அழிவுக்கு ஏதுவான காரியங்கள், தோல்விக்கு ஏதுவான காரியங்கள் வாழ்க்கையில் வராது. அந்த கூடவே இருக்கிறாருங்கிற வெளிப்பாடு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியை சம்பாதித்து கொடுக்கும். அடுத்து அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்ற விசுவாசம் இருக்குது பாருங்க. அந்த விசுவாசம் வெற்றியின் பாதையில் நடத்தும். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே அவர் மேலே, அவரை குறித்தான வெளிப்பாடும் அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு நேராக நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் வெளிப்பாடினை பெற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், வெற்றியின் வாழ்வை வாழலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தாவீதின் வாழ்விலே அவன் வெற்றி அடைந்தான். அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு உம்மை குறித்தான வெளிப்பாடு, உம்முடைய நாமத்தை குறித்தான விசுவாசம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட வெளிப்பாடும் அப்படிப்பட்ட விசுவாசமும் எங்களுக்குள் வளர்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.